நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுது. எல்லாம் வல்ல இறைவா, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். எங்கள் அன்பான இயேசுவே, ஆண்டவரே, எங்களுக்காக உயிர் தெழுந்தவரே, எங்களை தேடி வந்தவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கின்றோம். எங்களை ஒருங்கிணைத்து இறையாட்சி மதிப்பீடுகளை நினைவூட்டி வழி நடத்தக்கூடிய தூய் ஆவியானவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். மூவொரு கடவுளே, முழுமையானவரே, எங்களோடு உறைபவரே, எங்களை ஆசிர்வதிப்பவரே, நலமளிப்பவரே, குணமளிப்பவரே, வாழ்வு கொடுப்பவரே, உன்னதமானவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கின்றோம். ஆண்டவரே, உம்முடைய உயிருள்ள பிரசன்னம் இதோ எங்கள் முன்னே. நாங்கள் உம்மை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். உம்மை நாங்கள் ஆராதனை செய்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய சீடர்களுக்கு நீர் காட்சி கொடுக்கின்ற பொழுது நீர் சொன்ன முதல் வார்த்தை எப்பொழுதுமே உம்முடைய உயிர்த்தெழுதலுக்கு பிறகு உங்களுக்கு அமைதி உரித்தாகுக, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. யோவான் நற்செய்தியிலே 20வது அதிகாரத்திலே 19வது வசனத்திலே இதை நாங்கள் வாசிக்கின்றோம். ஆண்டவரே, அமைதியை ஏற்படுத்த வந்த நல்ல தெய்வம் நீர் என்பதை உம்முடைய வார்த்தைகளால் மட்டுமல்ல, உம்முடைய வாழ்வாலும் உணர்த்தியவர் நீர். ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு மாட்சி உண்டாகட்டும். ஆண்டவரே, உம்முடைய மாட்சியினாலே, உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே, உம்முடைய வருகையினாலே, உம்முடைய உயிர்த்தெழுதலினாலே, உம்முடைய பிரசன்னத்தினாலே ஆண்டவரே, இந்த பூமியிலே அமைதியும் அன்பும் உருவாகட்டும். ஆண்டவரே, உண்டாகட்டும். ஆண்டவரே, நீர் வாழ வேண்டும். நீர் மட்டும்தான் வாழ்கின்ற தெய்வம். உம்மை நாங்கள் எப்பொழுதும் வாழ்த்திக் கொண்டே இருக்க வேண்டும். ஆண்டவரே, வாழ்க வாழ்க என்று எங்களுடைய வாய்களாலே வரக்கூடிய வாழ்த்தொலிகள் எல்லாம் வெற்று வார்த்தைகளாக நிலையற்ற மனிதர்களுக்கு செல்லக்கூடாது. மாறாக நிலையான உயிருள்ள கடவுளாகிய உமக்கு மட்டுமே சென்று சேர வேண்டும். ஆண்டவரே, ஏனென்றால் நீர் வாழும் கடவுள், எங்களை வாழ வைக்கும் கடவுள். நீர் வாழ்க. ஆண்டவரே, உம்முடைய சித்தம், உம்முடைய திருவுளம், அவற்றை நிறைவேற்ற பிறந்தவர்கள் நாங்கள் என்பதை உணரச் செய்து கொண்டுவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோமை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய விருப்பத்தை எல்லாம் நாங்கள் நிறைவேற்றி முடிக்கக்கூடிய சாட்சிகளாக நாங்கள் மாற வேண்டும். ஆண்டவரே, எங்களை வழி நடத்தும். ஆண்டவரே, உம்முடைய ஆவியானவரால் எங்களை தூண்டி எழுப்பும். ஆண்டவரே, உறுதியான வாழ்க்கை எங்களுக்குள்ளே ஏற்படுத்தும். ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஆராதனை செய்கிறோம்.
எங்களுடைய ஒளியாய், எங்களுடைய துணையாளராய், எங்களுக்கு எல்லாமுமாய் இருந்து எங்களை வழிநடத்தக்கூடிய கடவுளே, உள்ளத்திற்கு ஆறுதலாக இருந்து அரவணைத்து கொண்டிருக்கக்கூடிய தெய்வமே, உம்மை நாங்கள் ஆராதனை செய்கிறோம். ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஆராதனை செய்கிறோம். ஆண்டவரே, உம்மை தேடி வரக்கூடிய ஒவ்வொருவருமே இதோ இந்த வேளையில் அக்களித்து பாடுகிறார்கள், இணைந்து ஆர்ப்பரித்து உம்மை போற்றி புகழ்கிறார்கள். ஆண்டவரே, இதுதான் எங்களுடைய கடமை. அன்பு ஆண்டவரே, கடவுளே, வாழும் உயிருள்ள தெய்வமே, உம்மை வாழ்த்தி போற்றி பாடுவது எங்களுடைய மகிழ்ச்சி. அதுதான் எங்களுக்கு நிறைவு, அதுதான் எங்களுக்கு வாழ்வு. ஆண்டவரே, என்றென்றும் உம்மை போற்றி புகழக்கூடிய நாவினை எங்களுக்கு தாரும். வெற்று வார்த்தைகளால், வெற்று மனிதர்களுக்கு நாங்கள் வாழ்த்தொலி எழுப்புவதற்காக அல்ல பிறந்தவர்கள், மாறாக உமக்காக, உம்மை போற்றி புகழ்வதற்காக பிறந்தவர்கள். ஆண்டவரே, இதை எங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் கடைபிடித்து வாழ எங்களை தூண்டி எழுப்பும். உம்முடைய மதிப்பீடுகளை தாங்கி வாழ்ந்து உமக்கு சான்று பகரக்கூடிய நல் மனிதர்களாக எங்களை மாற்றும். உமக்கும் என்றுமே, உமக்கு மட்டுமே நாங்கள் எப்பொழுதும் ஒன்று சேர்ந்து ஒருமனப்பட்ட உள்ளத்தோடு பாடி புகழக்கூடிய உள்ளத்தை எங்களுக்கு தாரும். ஐயா, ஆண்டவரே, நீர் வாழ்க, நீர் வாழ்க, நீர் என்றென்றும் வாழ்க. தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை, தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினமுமக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினமுமக்கே மகிமை. ஐயா வாழ்க, வாழ்க, உன் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க, வாழ்க, உன் நாமம் வாழ்க. எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே, எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே, எங்கள் ஒளிமயமே, துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. எங்கள் ஒளிமயமே, துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. ஐயா வாழ்க, வாழ்க, உன் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க, வாழ்க, உன் நாமம் வாழ்க. தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும். தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும். இன்று பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. இன்று பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. ஐயா வாழ்க, வாழ்க,
உன் நாமம் வாழ்க ஐயா வாழ்க வாழ்க உன் நாமம் வாழ்க தேவனுக்கே மகிமை தெய்வத்திற்கே மகிமை தேவனுக்கே மகிமை தெய்வத்திற்கே மகிமை என்னை தேடி வந்து மீட்டவரே தினமுமக்கே மகிமை என்னை தேடி வந்து மீட்டவரே தினமுமக்கே மகிமை ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. ஆண்டவரே, எங்களது அன்பு தெய்வமே, இதோ எங்களுடைய வாழ்க்கையில் பல தருணங்களில் அமைதி இழந்திருக்கிறோம். நல்லதொரு நண்பர்கள் இல்லை, உற்றார் உறவினர்கள் இல்லை, அன்பு செய்ய ஆட்கள் இல்லை என்றெல்லாம் அழுது புலம்பிக் கொண்டே இருக்கிறோம். எங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையான பொருளாதார உதவிகள் இல்லை, எங்களுக்கு உதவி செய்வார் எவருமே இல்லை என்று முணுமுணுத்து கொண்டே இருக்கிறோம். இதுதான் எங்களுக்கு வாழ்க்கையில் உயர்வானது என்று எதையோ பிடித்து கொண்டு அதையே தேடி அலைந்து கொண்டிருக்கிறோம். ஆமாண்டவரே, நண்பர்கள், உறவினர்கள், பிரியமானவர்கள், இன்னும் பொருட்கள், சொத்துக்கள் என்றெல்லாம் தேடி 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 அலைந்து களைத்து போன மனிதர்களாக இருக்கிறோம். இதோ இந்த நாளில் நாங்கள் தேட வேண்டியது மனிதர்களை அல்ல, நாங்கள் தேட வேண்டியது பொருட்களை அல்ல, மாறாக உம்மையே. உம்மை நாங்கள் தேடுகின்ற பொழுது, உம்மை நாங்கள் நாடி வருகின்ற பொழுது எங்களது உள்ளம் அமைதியாகி விடுகிறது. காரணம், நீர் எப்போதுமே மனிதனுக்கு எட்டாத தூரத்தில், உயரத்தில் இருந்ததே கிடையாது. எப்பொழுதெல்லாம் ஒரு மனிதனோ மனுஷியோ உம்மை தேடி வருகிறார்களோ அப்பொழுதெல்லாம் அவர்களை பார்ப்பதற்காக, அவர்களை தேடி வருகிற நல்ல தெய்வமாக இருக்கிறீர். எனவே உம்மை யாரெல்லாம் தேடுகிறார்களோ, எப்பொழுதெல்லாம் உம்மை நாடுகிறோமோ அப்பொழுது எங்களது இதயம் அமைதியுடையதாக மாறிவிடுகிறது. அன்பு தெய்வமே, இத்தகைய ஒரு அனுபவத்தை நீர் வழங்கி கொண்டிருக்கிறீர், அதை நாங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். இந்த அற்புதமான அனுபவத்திற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். ஆம் தெய்வமே, எங்களுக்கு எவரும் இல்லை, எங்களுக்கு ஏதும் இல்லை என்கிற மனநிலையில் இருந்து நீர் எங்களோடு இருக்கிறீர், நீர் எங்களை தாங்கிக் கொள்கிறீர், சுமந்து கொள்கிறீர், வழிநடத்தி கொண்டிருக்கிறீர் என்கிற ஒரு அற்புதமான புரிதலோடு என்னாலும் உம்மோடு இணைந்து ஒன்றித்து வாழுகிற அந்த அற்புதமான பாக்கியத்தை ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு தந்தருளும் தந்தருளும். விட்ட யாரும் இல்ல ஏசையா, உம்மை விட யாரும் இல்ல ஏசையா,
உம்மை விட்டா யாரும் இல்ல ஏசையா, உம்மை விட யாரும் இல்ல ஏசையா. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. உம்மை விட்டா யாரும் இல்ல ஏசையா, உம்மை விட யாரும் இல்ல ஏசையா. ஆபிரகாமின் தேவனும் நீதானையா, ஈசாக்கின் தேவனும் நீதானையா, யாக்கோபின் தேவனும் நீதானையா, என்னுடைய தெய்வமும் நீதானையா. ஆபிரகாமின் தேவனும் நீதானையா, ஈசாக்கின் தேவனும் நீதானையா, யாக்கோபின் தேவனும் நீதானையா, என்னுடைய தெய்வமும் நீதானையா. என்னுடைய உழைப்பை யார் பறித்து கொண்டாலும் என் தலை உயர்த்துபவர் நீதானையா. என்னுடைய உழைப்பை யார் பறித்து கொண்டாலும் என் தலை உயர்த்துபவர் நீதானையா. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. உம்மை விட்டா யாரும் இல்ல ஏசையா, உம்மை விட யாரும் இல்ல ஏசையா. சுகம் தரும் தெய்வமும் நீதானையா, சுமைகளை தீர்ப்பவர் நீதானையா, நலம் தரும் தெய்வமும் நீதானையா, நன்மையின் இருப்பிடம் நீதானையா, சுகம் தரும் தெய்வமும் நீதானையா, சுமைகளை தீர்ப்பவர் நீதானையா, நலம் தரும் தெய்வமும் நீதானையா, நன்மையின் இருப்பிடம் நீதானையா. உன்னதரின் பாதுகாப்பில் வாழும் எனக்கு உறைவிடம் தருபவர் நீதானையா, உன்னதரின் பாதுகாப்பில் வாழும் எனக்கு உறைவிடம் தருபவர் நீதானையா. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. உம்மை விட்டா யாரும் இல்ல ஏசையா,
உம்மை விட யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட்ட யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட யாரும் இல்லை ஏசையா. ஆமாண்டவரே, உம்மை விட்டா எங்களுக்கு வேறு யார் இருக்க முடியும்? எங்களை முழுவதுமாய் அன்பு செய்ய, எங்கள் மீது இரக்கம் காட்ட, எங்கள் மீது பரிவு கொள்ள, எங்களுக்கு நன்மையை செய்ய, எங்களுக்கு வாழ வைக்க உம்மை விட்டா வேறு யார் இருக்க முடியும் ஆண்டவரே? இதோ எங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் எத்தனையோ பலவீனங்கள் உண்டு. அதையெல்லாம் நீ பெரிதாய் கொள்ளாமல் இதோ எங்களை கருணையோடு மன்னிக்கிற தெய்வமாய் இருப்பதற்காகவே, எங்களை அனுதினமும் உடைய அன்பு பிள்ளைகளாகவே பாவித்து அத்தனை ஆசீர்வாதங்களையும் கொடுத்து வழிநடத்துவதற்காக ஆண்டவரே உம்மை நாங்கள் அன்பு செய்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம். ஆண்டவரே நீங்க போதும். எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் உம்முடைய பிரசனம் இருந்தால் போதும். உம்முடைய வாழ்வு தருகின்ற வார்த்தைகள் எங்களுடைய உள்ளத்தில் இருந்தால் போதும். எங்களுக்கு அத்தனை விதமான ஆசீர்வாதங்களும் கிடைக்கும் என்று ஏதோ இந்த வேளையிலே உம்முடைய பாதத்திலே அறிக்கையிட்டு சொல்லுகிறோம். ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்திற்காக, உம்முடைய உயிருள்ள வார்த்தைகளுக்காக எப்பொழுதும் ஏங்குகிற அந்த நல்ல மனதை இந்த நாளிலே கொடுக்கும்படியாய் உம்மிடத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். இதோ மாதா தொலைக்காட்சியின் வழியாக இந்த ஆராதனையிலே பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரியும் நிறைவாய் இந்த நேரத்தில் ஆசீர்வதிக்கும்படியாகும். நீர் கொடுக்கிற அந்த வாழ்வு தருகின்ற வார்த்தைகளை அடிமனதிலே ஆழமாய் பதித்து கொண்டு அதன்படி வாழவும் எங்களுக்கு ஆசி புரிவீராக. ஆண்டவரே எல்லாவற்றையும் உம்முடைய பாதத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதியும். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. பிரிவு 20 இறை வார்த்தைகள் 19 முதல் 31 முடிய. யோவான் நற்செய்தி பிரிவு 20 இறை வார்த்தைகள் 19 முதல் 31 முடிய. அன்று வாரத்தின் முதல் நாள், அது மாலை வேளை. யூதர்களுக்கு அஞ்சி சீடர்கள் தாங்கள் இருந்த இடத்தின் கதவுகளை மூடி வைத்திருந்தார்கள். அப்போது இயேசு அங்கு வந்து அவர்கள் நடுவிலே நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தினார். இவ்வாறு சொல்லியபின் அவர் தம் கைகளையும் விழாவையும் அவரிடம் காட்டினார். ஆண்டவரை கண்டதால் சீடர்கள் மகிழ்ச்சி கொண்டார்கள். இயேசு மீண்டும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக, தந்தை என்னை அனுப்பியது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்றார். இதை சொன்னபின் அவர் அவர்கள் மேல் ஊதி, தூய ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். எவருடைய பாவங்களை நீங்கள் மன்னிப்பீர்களோ அவை மன்னிக்கப்படும், எவருடைய பாவங்களை மன்னியாதிருப்பீர்களோ அவை மன்னிக்கப்படா என்றார். 12 ஒருவரான திதும் என்னும் தோமா இயேசு வந்தபோது அவர்களோடு இல்லை. மற்ற சீடர்கள் அவரிடம், ஆண்டவரை கண்டோம் என்றார்கள். தோமா அவர்களிடம், அவருடைய கைகளில் ஆணிகளால் ஏற்பட்ட தழும்பை பார்த்து அதில் என் விரலை விட்டு அவர் விழாவில் என் கையை இட்டாலன்றி நான் நம்ப மாட்டேன் என்றார். 8 நாட்களுக்கு பின் அவருடைய சீடர்கள் மீண்டும் உள்ளே கூடியிருந்தார்கள். அன்று தோமாவும் அவர்களோடு இருந்தார். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தும் இயேசு உள்ளே வந்து அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தினார். பின்னர் அவர் தோமாவிடம், இதோ என் கைகள், இங்கே உன் விரலை இடு, உன் கையை நீட்டி என் விழாவில் இடு, ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள் என்றார். தோமா அவரை பார்த்து, நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என்றார். இயேசு அவரிடம், நீ என்னை கண்டதால் நம்பினாய், காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர் என்றார். வேறு பல அருமடையாளங்களையும் இயேசு தம் சீடர்கள் முன்னிலையில் செய்தார். அவையெல்லாம் இந்நூலில் எழுதப்படவில்லை. இயேசுவே இறைமகனாகிய மெசியா என நீங்கள் நம்புவதற்காகவும் நம்பி அவர் பெயரால் வாழ்வு பெறுவதற்காகவுமே இந்நூலில் உள்ளவை எழுதப்பெற்றுள்ளன. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ்கள். இறை இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உயிர்த்த ஆண்டவரை பெருமகிழ்ச்சியோடு இந்த நாட்களிலே நாம் கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். உயிர்த்த ஆண்டவர் தன்னுடைய பிரசன்னத்தை ஒவ்வொரு முறையும் தன்னுடைய சீடர்களுக்கு வெளிப்படுத்துகிற பொழுது
அவர் அவர்களை பார்த்து சொன்ன உன்னதமான வார்த்தைகளில் ஒன்று, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. ஏனென்று சொன்னால், சீடர்கள் இதோ யூதர்களுக்கு அஞ்சி தாங்கள் இருந்த இடத்தின் கதவுகளை மூடி உள்ளே அவர்கள் பதுங்கியிருந்தார்கள். பயத்திலே நடுங்கிக் கொண்டிருந்தார்கள். எங்கே உயிர்த்த ஆண்டவரை பற்றி வெளியே சொன்னால் நம்மையும் கொன்று விடுவார்களோ என்ற பயத்திலே அவர்கள் அஞ்சி நடுங்கிக் கொண்டிருந்தார்கள். அந்த இடத்திலே உயிர்த்த ஆண்டவர்கள் மத்தியிலே தோன்றி சொல்லுகிற வார்த்தை, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. சீடர்கள் பயம் நீங்கி புத்துணர்ச்சி பெற்றவர்களாக, தைரியம் பெற்றவர்களாக, திடம் பெற்றவர்களாக உயிர்த்த ஆண்டவரை பற்றிய செய்தியை அந்த பகுதிகளுக்கெல்லாம் எடுத்து சொன்னார்கள். தைரியமாக தன்னுடைய வாழ்வையை கொடுக்க முன்வந்தார்கள் என்பதுதான் இந்த நாட்களிலே நாம் வாசிக்க இருக்கிற அந்த வார்த்தைகள், இறை வார்த்தைகள். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் அமைதியை கொண்டு வருகிறது. ஆண்டவர் யாரெல்லாம் பயந்து கிடக்கிறார்களோ, யாரெல்லாம் சஞ்சலத்திலே கவலைப்பட்டு நடுங்கிக் கொண்டிருக்கிறார்களோ, வாழ்க்கை போராட்டத்திலே சிக்கி கவலையோடு இருக்கிறார்களோ, அவர்கள் ஒவ்வொருடைய உள்ளத்திலும் அமைதியை ஏற்படுத்தி நலமான வாழ்வை கொடுக்க வந்திருக்கிறவர் நம் ஆண்டவர் இயேசு. நம்முடைய யதார்த்த வாழ்க்கையிலே இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் எப்பொழுதுமே அமைதியை கொடுக்கிற ஆண்டவராகத்தான் இருக்கிறார். நாம் அந்த அமைதியை நிறைவாக பெற்றுக்கொள்கிற மக்களாக இருக்கிறோமா என்பதுதான் இந்த இடத்திலே கேள்வி. பல நேரங்களிலே ஆண்டவரிடமிருந்து அமைதியை பெறுகிற நாம் அதே அமைதிக்குண்டான வாழ்க்கை வாழ தவறிவிடுகிறோம். நாம் எங்கெல்லாம் இருக்கிறோமோ, எங்கெல்லாம் செயல்படுகிறோமோ, எங்கெல்லாம் செல்லுகிறோமோ, அங்கெல்லாம் அமைதிக்கு பாதகம் விளைவிக்கிற மனிதர்களாகவே பல நேரங்களிலே கிறிஸ்துவ வாழ்க்கையிலே இருக்க முடிகிறதை நாம் யதார்த்தமாய் பார்க்க முடிகிறது. அமைதியை பெறுகிற நாம் அமைதியை கொடுக்கிறவர்களாக, அமைதியை விதைக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்றுதான் இந்த நாளிலே சீடர்கள் மத்தியிலும் ஆண்டவர் எடுத்து சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையை அலசி பார்ப்போம். நான் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே, குடும்ப வாழ்க்கையிலே நான் அமைதியை கொடுக்கிற மனிதனாய் இருக்கிறேனா? பல நேரங்களில் சொல்லுவார்கள், இவன் வந்தான், இவள் வந்தால் எங்கள் குடும்பத்திலே அமைதியே போய்விட்டது என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஒரு சில மனிதர்கள் நல்லவர்களாக குடும்பத்தில் இருக்கிற பொழுது, இவன் வந்தான், எங்கள் மத்தியில் இருக்கிற பிரச்சனையெல்லாம் தீர்ந்து விட்டது, எல்லோரும் அமைதியாக இருக்கிறோம் என்று சொல்லுவதையும் பார்க்கிறோம். நாம் எந்த ரகத்தை சார்ந்தவர்களாக இருக்கிறோம் யோசித்து பார்ப்போம். நாம் இருக்கிற இடத்திலே, நாம் பணி செய்கிற இடத்திலே, நாம் போய் வருகிற இடங்களிலே அமைதியை தாங்கி அதை அறிவிக்கின்றவர்களாக, அதை வாழ்ந்து காட்டுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்றுதான் இறைவன் இயேசு நம் ஒவ்வொருவரையும் பார்த்து அழைத்து கொண்டே இருக்கிறார். நம்மிடத்திலே தவறுகள் இருந்தால் ஆண்டவரிடத்திலே இந்த நேரத்திலே மன்னிப்பு கேட்போம். ஆண்டவரே, உம்மிடமிருந்து அமைதியை ஏற்றுக்கொள்ளுகிற நான் அந்த அமைதியை கொடுப்பதற்கு நான் தயாராக இல்லாதவனாக, சுயநலம் மிக்கவனாக பல நேரங்களில் இருந்திருக்கிறேன். ஆண்டவரே, என்னை மன்னியும் என்று நாம் சொல்லுவோம். ஒருவேளை அந்த அமைதியை கொடுக்கிற மனிதர்களாக, நாம் செல்லுகிடமெல்லாம் மகிழ்ச்சியும் சமாதானத்தையும் விதைக்கிற மனிதர்களாக இருக்கிற பட்சத்திலே ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆண்டவரே, இப்பேற்பட்ட நல்ல இதயத்தை கொடுத்ததற்காக உமக்கு நன்றி. நான் செல்லுகிடமெல்லாம், நான் பேசுகிற வார்த்தையெல்லாம் அமைதியை கொடுப்பதாகவே அமையட்டும், தொடர்ந்து என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லி ஆண்டவரை நாம் போற்றுவோம். ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்வோம். இந்த வேளையிலே அமைதியின் தெய்வம் இறைவன் இதோ நம் உள்ளத்திலே வந்து தங்க வேண்டும். நம் ஒவ்வொருவரையும் அமைதியின் மக்களாக இறைவன் மாற்ற வேண்டும். எங்கெல்லாம் பகைமையும் வெறுப்பும் இருக்கிறதோ அங்கெல்லாம் நாம் சென்று அமைதியை சொல்லுகிறவர்களாக, அமைதியை ஏற்படுத்துகிறவர்களாக நாம் மாற வேண்டும். எங்கெல்லாம் போராட்டங்களும் சஞ்சலங்களும் நிறைந்த உள்ளங்களாக, கவலைப்படுகிற உள்ளங்களாக மனிதர்கள் இருக்கிறார்களோ அவர்கள் மத்தியிலே நாம் அமைதியை ஏற்படுத்தி, நம்பிக்கையை ஏற்படுத்தி வாழுகிற மக்களாக இருக்க வேண்டும். ஆகவே கிறிஸ்துவாகிய நமக்கு, உயிர்த்த ஆண்டவர்களை நம்பிக்கை வைத்திருக்கிற நமக்கு பெரும் பொறுப்பும் கடமையும் உண்டு என்பதை உணர்ந்தவர்களாக, இதோ அமைதியின் கருவிகளாக நாம் ஒவ்வொருவருமே அன்றாட வாழ்க்கையிலே செயல்பட வேண்டும். இறைவன் நம் ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட நல்ல இதயத்தை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த பாடல் வழியாக ஆண்டவரிடத்திலே ஜெபமாய் ஒப்பு கொடுப்போம்.
அமைதியின் தூதனா என்னையே மாற்றுமே. அமைதியின் தூதனா என்னையே மாற்றுமே. அன்பனே இறைவனே என்னிலே வாருமே. அமைதியின் தூதனா என்னையே மாற்றுமே. தளர்ச்சி ஓங்கும் பொழுது மனதிடம் தழைக்கவும். தளர்ச்சி ஓங்கும் பொழுது மனதிடம் தழைக்கவும். இருளே சூழும் வேளை ஒளியை ஏற்றவும். வாட்டும் நேரம் உதயம் காணவும். அமைதியின் தூதனா என்னையே மாற்றுமே. அன்பை அழித்து புரிதலை வளர்க்கவும். ஆறுதல் அன்பை அழித்து புரிதலை வளர்க்கவும். கொடுப்பதில் நிறைவை கண்டு மன்னித்து வாழவும். கொடுப்பதில் நிறைவை கண்டு மன்னித்து வாழவும். தன்னலம் ஒழித்து புதிய உலகம் படைக்கவும். அமைதியின் தூதனா என்னையே மாற்றுமே. அமைதியின் தூதனா என்னையே மாற்றுமே. அன்பனே இறைவனே என்னிலே வாருமே. அமைதியின் தூதனா என்னையே மாற்றுமே. எங்கள் அன்பு இயேசு ஆண்டவரே, நற்கருணை நாதரே, இதோ நீர் உமது அன்பு சீடர்களை சந்தித்த ஒவ்வொரு சமயமும் உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று சொல்லி அவர்களை வாழ்த்தி அவர்கள் மனதில் இருந்த கஷ்டங்களை, கலக்கங்களை, சந்தேகங்களை, பல்வேறு காரிய துன்பங்களை எல்லாம் நீர் ஆற்றுப்படுத்தினீர், ஆறுதல் கொடுத்தீர். ஆண்டவரே, இதோ உலகம் தர முடியாத அமைதியை, சமாதானத்தை நானே உங்களுக்கு தருவேன் என்று எங்களுக்கு வாக்குத்தத்தத்தையும் கொடுத்திருக்கிறேன். எங்கள் ஒவ்வொருவரையும் அந்த அன்பின் அமைதியின் சாட்சிகளாக, அமைதியின் தூதர்களாக வாழ எங்களை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன். நன்றி இயேசுவே. இதோ இந்த நேரத்தில் எண்ணி பார்க்கிறோம்,
வாழ்க்கையிலே பல நேரங்களிலே அமைதி இல்லாத குடும்பம், அமைதி இல்லாத மனிதர்கள், அமைதி இல்லாத இந்த நாடு, உலகம், இதற்கெல்லாம் ஒரே காரணம் சுயநலம். சுயநலம், அன்பற்ற வாழ்க்கை, பிறர் மீது அக்கறையற்ற, பிறரை ஏற்றுக்கொள்ளாத, பிறரை மன்னிக்காத, பிறர் மீது அவாண்ட குற்றங்களையும் சந்தேகங்களையும் அள்ளி வீசுகின்ற இந்த தனிப்பட்ட வாழ்க்கை நிலைதான். இப்படிப்பட்ட நிலையால் தான் அமைதியற்ற நிலையை நாங்கள் உருவாக்குகிறோம். இயேசுவே, இப்படிப்பட்ட மனநிலையில் இருந்து நாங்கள் மாற்ற வேண்டும். ஆண்டவரே, உயிர்ப்பின் மக்கள் உண்மையான அமைதியை, சமாதானத்தை உருவாக்குகின்ற, அதனை விரும்புகின்ற, அன்பு செய்கின்ற மக்களாகத்தானே இருக்க முடியும். அவர்கள்தானே உயிர்த்த மக்களாக, மனமாற்றத்தின் மக்களாக வாழ முடியும். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இதோ உண்மையான அமைதியை நமக்கு தருகின்ற நம் நற்கருணை ஆண்டவரை உற்று நோக்கியவர்களாய் இந்த பாடலை நாம் ஜெபமாக பாடுவோம். அமைதி தேடி அலையும் நெஞ்சமே, அனைத்தும் இங்கு அவரின் தஞ்சமே. அமைதி தேடி அலையும் நெஞ்சமே, அனைத்தும் இங்கு அவரின் தஞ்சமே. நிலையான சொந்தம், நீங்காத பந்தம், நிலையான சொந்தம், நீங்காத பந்தம், அவரின்றி வேறில்லையே. அமைதி தேடி அலையும் நெஞ்சமே, அனைத்தும் இங்கு அவரின் தஞ்சமே. போற்றுவேன் என் தேவனை, பறைசாற்றுவேன் என் நாதனை என்னாலுமே என் வாழ்விலே. போற்றுவேன் என் தேவனை, பறைசாற்றுவேன் என் நாதனை என்னாலுமே என் வாழ்விலே. காடு மேடு பள்ளம் என்று கால்கள் சோர்ந்து அலைந்து ஆடு நாடுதே, அது தேடுதே. காடு மேடு பள்ளம் என்று கால்கள் சோர்ந்து அறைந்த ஆடு நாடுதே, அது தேடுதே. அமைதி தேடி அலையும் நெஞ்சமே, அனைத்தும் இங்கு அவரில் தஞ்சமே. இறைவனே என் இதயமே, இந்த இயற்கையின் நலல் இயக்கமே, என் தேவனே என் தலைவனே. இறைவனே என் இதயமே, இந்த இயற்கையின் நலல் இயக்கமே, என் தேவனே என் தலைவனே. பருந்து விரிந்த உலகம் படைத்து சிறந்த படைப்பா என்னை கண்ட தேவனே என் ஜீவனே. பருந்து விரிந்த
உலகம் படைத்து சிறந்த படைப்பாய் என்னை கண்ட தேவனே என் ஜீவனே அமைதி தேடி அலையும் நெஞ்சமே அனைத்தும் இங்கு அவரில் தஞ்சமே அலையும் நெஞ்சமே அனைத்தும் இங்கு அவரில் தஞ்சமே நிலையான சொந்தம் நீங்காத பந்தம் நிலையான சொந்தம் நீங்காத பந்தம் அவனின்றி வேறில்லையே அமைதி தேடி அழையும் நெஞ்சமே அனைத்தும் இங்கு அவரில் தஞ்சமே. எங்கள் எல்லோரையும் பக்குவப்படுத்துகின்ற பரமதந்தையே, உம்மோடு இருந்த சீடர்களுள் பலர் தங்களுடைய பதவிக்காக உம்மை நாடி வந்தார்கள், தேடி வந்தார்கள். இன்னும் சிலர் உம்மோடு இருப்பதே பெருமை என்று கருதி உம்மோடு இணைந்து நடந்தார்கள். இன்னும் சிலர் எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்கிற எதிர்பார்ப்போடு கூட உம்மை பின்தொடர்ந்தார்கள். ஆனால் நீங்கள் எண்ணுகின்ற நபர் நான் இல்லை, நீங்கள் எண்ணி தேடிக்கொண்டிருக்கிற தலைவன் நான் இல்லை என்று சொல்லி பாதங்களை கழுவி, இதுதான் பக்குவப்படுத்துதலின் முதல் பண்பு என்று சொல்லி எல்லோருக்கும் கீழாக உம்மையே நீர் தாழ்த்தி கொண்டீர். இதுதான் என்னுடைய வாழ்வு என்று உம்முடைய வாழ்க்கையையே சிலுவையில் அறைந்து அந்த சாவை ஏற்கும் அளவுக்கு நீர் கீழ்ப்படிபவரானீர். அன்பு தெய்வமே, ஆனாலும் கூட அந்த சீடர்களுடைய ஆன்மா அலைந்து கொண்டே இருந்தது, நிம்மதி இல்லாமல் எதையோ தேடிக்கொண்டே இருந்தது. அடைக்கப்பட்ட அந்த வீட்டுக்குள்ளே புகுந்து நீர் உங்களுக்கு அமைதி உண்டாகுக என்று வாழ்த்தினீர். உங்களது உள்ளம் இன்னும் இன்னும் ஏன் எதையோ தேடி அலைந்து கொண்டிருக்கிறது? இதோ உயிர்த்த தெய்வமாக நான் ஒவ்வொரு நாளும் உங்களோடு இருக்கிறேன் அல்லவா என்பதை நீர் உணர்த்தினீர். அன்பு தெய்வமே, பல நேரங்களில் உமக்கு முன்பாக, நற்கருணைக்கு முன்பாக நாங்கள் ஒன்று கூடுகிற பொழுதெல்லாம் எதையோ கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். எங்களது உள்ளம் எதையோ ஏங்கி தேடி தவித்துக் கொண்டே இருக்கிறது. ஆனால் அதையெல்லாம் கடந்து நீர் புன்முறுவலோடு சிரித்து கொண்டு அமைதியை தருகிற தெய்வமாக நீர் எங்களோடு இருக்கிறார். ஆமாண்டவரே, உம்மை அனுபவிப்பதுதான் இந்த உலகத்தில் அமைதி. நீரே எங்களுடைய இதய தலைவன். அன்பு தெய்வமே, நாங்கள் இப்படியாய் எங்கெங்கோ ஏங்கி தேடுகிற அந்த அமைதியை எங்களுடைய இதயத்துக்கு, உள்ளத்துக்கு ஒவ்வொரு நாளும் நீர் நிறைவாக தந்தருளும். ஆமென். அமைதியின் தெய்வமே இறைவா, என் இதய தலைவனே, அருள்வாய் அருள்வாய் யான் ஏங்கி தேடுகின்ற அமைதி. அமைதி அமைதி எங்கும் என்றும் அமைதி. அமைதி அமைதி எங்கும் என்றும்
என்றும் அமைதி. நீதி பாதையில் நடப்பவர் சுவைப்பது அமைதி, அமைதி. தியாக சிகரத்தில் நிலைப்பவர் பெறுவது அமைதி, அமைதி. நீதி பாதையில் நடப்பவர் சுவைப்பது அமைதி, அமைதி. தியாக சிகரத்தில் நிலைப்பவர் பெறுவது அமைதி, அமைதி. அன்பு மொழியை விதைத்திடுவோம், அருளின் பயிரை அறுத்திடுவார். அன்பு மொழியை விதைத்திடுவோம், அருளின் பயிரை அறுத்திடுவார். அமைதி, அமைதி, அமைதி. எங்கும் என்றும் அமைதி, 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 அமைதி. எங்கும் என்றும் அமைதி. அமைதியின் தெய்வமே இறைவா, என் இதய தலைவனே. அருள்வாய், அருள்வாய், யாம் ஏங்கி தேடுகின்ற அமைதி, 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 அமைதி. என்றும் என்றும் அமைதி, அமைதி, அமைதி. என்றும் என்றும் அமைதி. சீடர்கள் உள்ளத்திலே கலக்கமுற்றிருந்தார்கள். வாழ்விலே தொடர்ந்து வாழ முடியுமா என்ற பயத்தில் இருந்தார்கள். அந்த நேரத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வெற்றி வீரராய் சாவுக்கே சாவுமணி அடித்த உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு முன் தோன்றி, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று சொல்லி அவர்களை வாழ்த்தினார். உள்ளத்திலே வாழ்க்கையிலே அவர்களுக்கு இருந்த கலக்கத்தை பயத்தை எல்லாம் அகற்றியவராக, ஆறுதல் ஊட்டும் வாழ்த்தொலியாக இதோ அமைதியை அவர்களுக்கு கொடுத்தார். அந்த அமைதியை உலகமெங்கும் அறிவிக்க அவர்களை அனுப்பி வைத்தார். ஆண்டவரை இதோ அவருடைய பிரசன்னத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய நாம் இந்த வேளையிலே ஆராதிப்போம், நன்றி செலுத்துவோம், போற்றி புகழ்வோம். இதோ அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நீங்கள் மருத்துவமனையில் இருக்கிறீர்களா? பயத்திலே துடித்துக் கொண்டிருக்கிறீர்களா? ஆபரேஷன் நல்லபடியாக முடியுமா என்ற எதிர்பார்ப்பிலே இருக்கிறீர்களா? உடலிலே வலிகள் இருக்கிறது நோய்களினாலே என்று துடித்துக் கொண்டிருக்கிறீர்களா? இதோ இந்த ஆண்டவரை பாருங்கள். இதோ ஆண்டவர் உங்களை தேடி வந்திருக்கிறார், உங்களுக்கு அமைதியை கொடுப்பதற்காக. குடும்பங்களிலே பிரச்சனைகளா, சண்டை சச்சரவுகளா? கணவன் மனைவிக்கிடையே, தாய் மகளுக்கிடையே, தந்தை மகனுக்கிடையே, மாமியார் மருமகளுக்கிடையே
பெற்றோர் பிள்ளைகளுக்கு இடையே என்று சண்டை சச்சரவுகளா? கவலை வேண்டாம். இதோ ஆண்டவர் பிரசன்னமாகி இருக்கிறார். அவரை உற்று நோக்குங்கள். உங்களை தேடி வந்திருக்கிறார். அமைதியை உங்களுக்கு உரித்தாக்கி கொண்டிருக்கிறார். வேலை இல்லையே, திருமணம் முடித்து குழந்தைகள் இல்லையே என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறீர்களா? இதோ நம் முன்னே நம் ஆண்டவர் பிரசன்னமாகி இருக்கிறார் அமைதியை கொடுப்பதற்காக. இதோ இந்த ஆண்டவரை பார்ப்போம், உற்று நோக்குவோம், அவரை நம்புவோம். நம்மை தேடி வந்திருக்கக்கூடிய கடவுள் இவர். இவர் நமக்கு அமைதியை கொடுத்து கொண்டிருக்கிறார். அமைதியை வாழ்த்துளியாய் நமக்கு கொடுத்து அமைதியான வாழ்வை, நிறைவான வாழ்வை நமக்கு கொடுத்து மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். அவரை ஆராதிப்போம், அவருக்கு நன்றி செலுத்துவோம். அவருடைய மாட்சியை போற்றி புகழ்ந்தவர்களாக மாண்புயர் கீதம் பாடி நாம் அவருடைய பாதத்திலே சரணடைவோம். அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதர் இதனை அறிய இயலா. குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளை நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே. உம் திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென்.
வாழ்க வாழ்க மரியே வாழ்க 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 மரியே. இயேசுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். ஆமென்.